நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆடி மாதம் தனுசு ராசியினருக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள். ஆடி மாதம் 16ஆம் நாள் சுக்கிரன் பெயர்ச்சியாகி 1/8/26 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய் பெயர்ச்சியாகி 2/8/26 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன் பெயர்ச்சியாகி 5/8/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசிக்கு 7-10 கூடிய கேந்திராதிபதி புதன் சம சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பெற்ற புதன் பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து முயற்சி கீர்த்தி ஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் 3 கிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பது பல வழிகளில் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் செய்யும் தொழில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் வரவோடு சேர்ந்து செலவும் பல மடங்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் பயணங்கள் போய் வர வேண்டியிருக்கும். புதுசா தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு தொழிலுக்கு தேவையான பண முதலீடு செய்ய எதிர்பார்த்த இடத்தில் கேட்ட பண உதவி கிடைக்கும். பெரிய அளவுல கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்காமல் பொறுமையா நிதானமா யோசிச்சு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்தவர் தெரியாதவர் அடுத்தவர் வயதானோருக்கு உங்களாலான உதவி செய்து அவர்களின் ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்க. கோச்சாரம் எப்படி இருந்தாலும் அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகளுக்கு ஏற்ப பல பலன்கள் மாறுபடும். தனுசு ராசினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் 11-12ஆம் தேதி. நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.